Okay, sir. 11th commerce. பாருங்க chapter 13 warehousing, service of business. அப்ப warehousing means what அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சார் warehousing அப்படிங்கும்போது warehouse அப்படின்னு சொல்லும்போது சார் பாருங்க, it is a place where the goods are stored for future use and act as description of construction. Warehouses are designed to depending upon the nature of product to be stored. For example, to keep perishable items like fruits, vegetables, cold storage and is required. பாருங்க, warehouse is nothing but it is a place where the goods are assumed for goods are stored for a future period. புரியுதுங்களா? அப்ப warehousing is nothing but to store the goods and essential items. அதாவது goods stored அப்படின்னு சொல்லும்போது warehousing business activity. ஒரு பிசினஸ்ல பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சார் காமர்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல warehousing படிக்கும்போது தமிழ்ல சொல்ல போனா அது பண்டக காப்புன்னு சொல்லுவோம். வேர் ஹவுஸ் சொல்லுவோம். அப்ப வேர் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது தி கூட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஃபார் ஃபியூச்சர் பெனிஃபிட், ஃபார் யூஸ் த ஃபியூச்சர். அத ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றதுக்காக அந்த பிளேஸ்ல நம்ம ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேர் ஹவுஸ். இப்ப ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் எவ்ரி டே டு டே பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். தி மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் are very high and above. புரியுதுங்களா? நார்மல் ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன். அப்ப to get the maximum production, then only you be frequently given to the customers. அப்ப மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன்ஸ் இருந்தாதான் கேப் இல்லாம கஸ்டமர்ஸ் இந்த பொருளை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்க முடியும். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் நான் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா சார் அந்த கூட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். புரியுதுங்களா? அந்த கூட்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தால்தான் அதை ஃபியூச்சர் கன்சப்ஷன் கரெக்டா நான் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இட் இஸ் எ லாஸ் டு த மேனுஃபேக்சரர் அண்ட் தென் தி கன்சியூமர்ஸ் are not efficient to get the certain goods and services from the manufacturer sides. புரியுதுங்களா? அப்ப மேனுஃபேக்சர் சைட்ஸ்ல இருந்து நான் கூட்ஸ் அண்டர்னா அப்ப வேற ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்ல போனா உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு பிரிட்ஜ்ல வீட்டுல ஒரு ஐட்டம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, பிரிட்ஜ் வச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்ப அந்த பிரிட்ஜ் என்ன பண்றோம் சார், ஜஸ்ட் லைக் ஒன் டைப் ஆஃப் வேர் ஹவுஸ். புரியுதுங்களா? அப்ப அந்த வேர் ஹவுஸ் அந்த பிரிட்ஜ் ஐட்டம்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா சார் நாம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வீட்டுல வந்து யாராச்சும் ரிலேஷன்ஸ் ஒரு 4 பேர் வராங்க அப்படின்னு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். அப்ப எப்படியே நம்ம எத்தனை மணிக்கு வரீங்கன்னா ஒரு 12:30 1 o'clock வந்துடும் அப்படின்னா அப்ப 12:30 1 o'clockனா சாப்பாடு டைம். அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணிடுறோம், சாம்பார் ரசம் மற்றதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறோம். அப்ப 4 பேர் வரணும்னு சொன்னாங்க, ஆனா 2 பேர் மட்டும் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 பேர் வரும்போது என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு யூஸ் பண்ணது போக மீதி ஆயிடுன்னு வச்சுக்கலாம். அதை உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்து வெளியில ஊத்திடுவோமா? இல்ல, அது என்ன பண்ணிடுவோம், டு யூஸ் த ஃபியூச்சர் யூஸ். அதாவது நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐட்டத்தை எடுத்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், பிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். அப்ப அந்த பிரிட்ஜுங்கிற வேர் ஹவுஸ் இல்லை அப்படின்னா சார் அந்த பொருள் கூட கம்ப்ளீட்டா வேஸ்டேஜ் ஆகும். காரணம் என்ன, அந்த பொருளை நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வச்சுருந்தா அந்த பொருள் கெட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. அப்போ உடனே அந்த பொருளை யூஸ் பண்ண முடியுமா, தூக்கி வெளியில போட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனாலதான் சார் அதை யூஸ் பண்ணோம். அப்ப சாதாரண டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம வீட்லயே நம்ம என்ன பண்றோம் சார், பிரிட்ஜுங்கிற ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறதுனால தான் சார் நம்ம ஃபியூச்சர் யூஸுக்கு அந்த கூட்ஸை கரெக்டா பதப்படுத்தி வச்சு ஃபியூச்சர் யூஸுக்கு பயன்படுத்திக்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்லயும் நிறைய நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கலாம் சார். அப்ப மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா பொருளும் கன்சியூமர் வாங்குவான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது சார். ஆனா அதனால உற்பத்தி பண்ணாலே இருக்க முடியாது. ஏன்னா டிமாண்ட் வர காலத்துல நான் என்ன பண்ணிடுறேன், நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருந்தா தான் கஸ்டமர்ஸ் கேட்கும் போது நான் ஃப்ரீயா கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணிடுவோம் சார், அந்த பொருளை உற்பத்தி பண்ண பொருளை
பாதுகாப்பாக சேஃப்டியாக ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா சார், அந்த சேஃப்டியா வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், வேர் ஹவுசஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, டிஃபரன்சஸ் பிட்வீன் வேர் ஹவுஸ் அண்ட் வேர் ஹவுசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, நீட் ஃபார் வேர் ஹவுசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் the manufacturer produce the goods more and more, very high லெவல்ல ப்ரொடக்ஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ ஒரு பொருளை எந்த அளவுக்கு நாங்க அதிக ப்ரொடக்ஷன் பண்றோம், அதிக ப்ரொடக்ஷன் பண்ணி நான் ஸ்டோர்ல கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சாதான் கஸ்டமர்ஸ்க்கு என்ன ஃப்ரீக்வெண்டா நான் கொடுத்துட்டு இருக்க முடியும். அதான் சொல்றோம் பாருங்க. பாருங்க, ப்ரொடக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த anticipated demand for goods. Mass production is goods takes place in the establishing big factories and modern productions. The modern purchase goods are spread over the country. Therefore, warehouses are to be built at different places to store the products and promote suppliers when the demand. அப்ப நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி எந்தெந்த இடத்துல எனக்கு டிமாண்ட் தெரியும் அந்தந்த இடத்துல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். கஸ்டமர்ஸ் எப்ப கேட்கிறாரோ அப்ப அவனுக்கு கேட்ட உடனே கிடைக்கிறதுக்காக அந்த பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்ப மாஸ் ப்ரொடக்ஷன் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி பாருங்க, நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ். சில கமாடிட்டிஸ், நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில கமாடிட்டிஸ் வந்து பெர்சியபிள் நேச்சரா இருக்கலாம். வாட் யூ மீன் பை பெர்சியபிள் நேச்சர்? பெர்சியபிள்னா அழுகக்கூடிய நிலை இருக்கக்கூடிய. இப்போ நம்ம என்ன பண்றோம் சார், வீட்லயே நீங்களே உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிடுவோம், நீங்க எல்லாம் ரெடிமேட் ஐட்டம் சார், எல்லாமே ரெடிமேட், எல்லாமே வேர் ஹவுஸ் இருக்கு, எல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. இப்ப சாதாரணமே வீட்டுல ஒண்ணு இல்லை, ஒரு தடவை ஒரு எங்க வீட்டுல நடந்தது, அடுத்த சொல்றேன், எங்க வீட்லயே சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷன் போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பூ வச்சுட்டு போறாங்க சார். அப்ப பூங்கிறது ஒரு பெர்சியபிள் நேச்சர். அப்ப அந்த பூ வச்சுட்டு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அந்த ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு பூ வச்சுட்டு போறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு வந்து ஒரு 1 hour 2 hours அங்க போயிட்டு வந்துட்டு அந்த பூவை கம்ப்ளீட்டா அழகா எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ்ல மட்டும் பண்ணி ஸ்டோர் வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? மறுபடியும் அடுத்த நாள் காலையிலையும் போக வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப உடனே அந்த காலையில பூ எடுத்து அப்படி வச்சு போறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சார், அந்த முதல் நாள் ஈவினிங் அந்த பூ எப்படி இருந்ததோ அதே மாதிரி பூக்கள் இருந்தது சார். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோம், அப்ப பிரிட்ஜுங்கிற ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிறதுனால ஒரு பொருளை அப்ப மட்டும் யூஸ் பண்ண முடியல, அடுத்த நாளும் நான் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு இல்லைங்களா? தஸ்கால்டே வேர் ஹவுஸ். அதான் அப்ப நாம என்ன பண்றோம், இதெல்லாம் பெர்சியபிள் ஐட்டம் சார். பெர்சியபிள் அழுகக்கூடியது. அப்ப அந்த பிரிட்ஜுங்கிற ஒரு வேர் ஹவுஸ் ஐட்டம் இல்லை அப்படின்னா சார், நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்து ஏதோ ஒரு இடத்துல அப்படி வச்சிருவேன். அந்த பூ என்ன ஆகும், என்ன ஆயிடுச்சு சார், வாடிடும், அல்ல கசங்கிறது, அல்லது ஒரு மாதிரி ஆயிடும். அதை சம்மர் சீசன்ல அந்த பொருளை யூஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய மீன், அதே மாதிரி பூக்கள், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது சார். புரியுதுங்களா? அப்ப அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாம என்ன பண்றோம் அப்படின்னா சார், அந்த பூக்கள் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 4 நாள் கழிச்சு அந்த பூவை யூஸ் பண்றான் சார், அப்படியே புதுசா. அப்ப என்ன பண்றான் சார், அந்த பொருளை kept in the warehousing with எதுல ஏசி. புரியுதுங்களா? அப்படி ஏசி வேர் ஹவுசிங் தனியா இருக்கு சார். ஏசினா ஏர் கண்டிஷனிங் சொல்லுவீங்களா? அப்ப ஏர் கண்டிஷனர் அப்படின்னு போடும்போது இந்த கறி இந்த மாதிரி ஐட்டம் ஈஸியா அழுகக்கூடியது, கிடக்கூடிய பொருள் இல்லைங்களா? அப்ப அதை பூரா ஏசி வேர் ஹவுஸ் விட்டு நம்ம பாதுகாப்பா வச்சுட்டு அப்படின்னா சார், மறுபடியும் 1 வாரம் கழிச்சு கூட நம்ம பயன்படுத்துறோம் சார். புரியுதுங்களா? இன்னைக்கு நாமளே என்ன பண்றோம் சார், கறி எடுத்துட்டு வருவோம் சார், கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருவாங்க சார். அப்ப அந்த ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டாங்க, மறுபடியும் 4 நாள் கழிச்சு எடுத்தாலும் அந்த கறி அப்படியே இருக்கு சார். அது மாதிரி எடுத்து யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் சார் நேச்சர் ஆஃப் கமாடிட்டிஸ் பொறுத்தவரை வேற ஹவுஸ் மாறுபடுகிறோம். அடுத்தது சீசனல் ப்ரொடக்ஷன் பட் ரெகுலர் கன்சம்ஷன் சார். சில பொருள் என்ன தெரியுமா, சீசனல் ப்ரொடக்ஷன்ல பண்ணி அதே நாம என்ன பண்ணிடுறோம், சில சிச்சுவேஷன்ல விற்க ஆரம்பிக்கிறோம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்பர்லா கொடை இருக்கு இல்லைங்களா, கொடை. அப்ப அதனுடைய யூசேஜ் எப்போ வாண்டட் நமக்கு எப்ப அதிகம் இருக்கும், வாண்டடுங்கிறது நமக்கு அதாவது ரெய்னி சீசன்ல, அதாவது மழை காலத்துல அதனுடைய யூஸ்ஃபுல் அதிகம் இருக்கும். அப்ப வெயில் காலத்துல கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க சார், அப்ப மழை காலத்துல தான் அதனுடைய பயன்பாடு,
வெயில் காலத்துல அது பயன்பாடு இல்லை. உடனடியாக அவன் என்ன பண்ணுவான் சார், இந்த சம்மர் சீசன்ல அதை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான் சார். சம்மர் சீசன்ல ப்ரொடக்ஷன் பண்ணி கரெக்டா அதை மழை காலம் வரதுக்குள்ள அதை கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் பண்ணி கரெக்டா வச்சிருந்தாதான் உடனே மழை காலம் வரும் பொழுது அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சாதான் அதை மேக்ஸிமம் விற்பனை பண்ண முடியும் இல்லைங்களா? அப்ப மழை காலத்துல ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சான்னு வெயில் காலத்துல நினைச்சு வாங்குவானா? வாங்க மாட்டோம். அப்ப அது சீசனல் ப்ரொடக்ஷன். அப்ப சீசன்ல ப்ரொடக்ஷன் பண்ணி கரெக்டா மழை வரதுக்கு முன்னாடி அந்தந்த பிளேஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் வேர் ஹவுஸ், ஒவ்வொரு இடத்துல வேர் ஹவுஸ் இருக்கும் சார். அந்த வேர் ஹவுஸ் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணினா கண்டபடியே அப்படி போட முடியுமா? போட முடியாது. அப்ப நாம என்ன பண்ணிடுவோம், கரெக்டா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா எப்ப மழை காலம் ஆரம்பிக்குதோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக் அந்த கூட்ஸ் நம்ம சப்ளை பண்ணி விற்பனை பண்ண ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சம்ஷன். Certain goods are produced regularly throughout the year, but they are demanded in seasons only. For example, raincoats, அதாவது blankets, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அம்பர்லாஸ் எக்ஸெட்ரா அப்ப சொன்னோம் இல்லைங்களா, அதே தான். அடுத்து பாருங்க promoting the production centers. அடுத்து பாரு டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் அப்படின்னு பாருங்களா. ஆன் த பேசிஸ் ஆஃப் வேர் ஹவுசிங் பாருங்க, பிரைவேட் வேர் ஹவுஸ், கவர்மெண்ட் வேர் ஹவுஸ், பப்ளிக் வேர் ஹவுஸ், கோஆபரேட்டிவ் வேர் ஹவுஸ், பாண்டட் வேர் ஹவுஸ், இன்ஸ்ட்ரக்ஷனல் வேர் ஹவுஸ். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் வேர் ஹவுசஸ், ஆன் த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஸ்டோர்ஸ். இந்த மாதிரி நிறைய நம்ம வேர் ஹவுசஸ் பற்றி பார்க்குறோம். அப்ப ஆக்சுவலா வேர் ஹவுசிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம நிறைய நம்ம ஸ்டோர் பண்றோம் சார். வேர் ஹவுஸ்ல நிறைய இருக்கு சார். வேர் ஹவுஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சார் நாம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் தெரியுமா சார், பிசினஸ் அப்படின்னா பொருளை வாங்கி விற்கிறது பிசினஸ் நினைக்கிறோம். அப்ப அந்த பிசினஸோட தொடர்புடைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதாவது பிசினஸோட தொடர்புடைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பேங்கிங் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, வேர் ஹவுஸ் இருக்கு. இது எல்லாமே பிசினஸ், இன்க்ளூடிங் த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். அப்ப இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் அந்த பிசினஸ் நமக்கு சரிவர நடத்த முடியாது. அப்போ பிசினஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பேங்கிங், மெயின் பேங்கிங் எப்படி நமக்கு உதவுது ஒரு பிசினஸுக்கு? சப்போஸ் நான் எனக்கு இருக்கிற கேபிட்டல் வச்சு நான் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டேன் சார், மறுபடியும் ஃபர்தர் ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அப்ப நான் ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை பூரா கம்ப்ளீட்டா வித்த பிறகுதான், சேல்ஸ் பண்ண பிறகுதான் மறுபடியும் பிசினஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா சார், அப்ப அதுவரை ப்ரொடக்ஷன் நடக்காது சார். அப்ப அந்த பொருளை கம்ப்ளீட்டா விட்டு தீர்ந்து போயிருது. மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு மறுபடியும் அதை ஃபைனலைஸுக்கு வரதுக்கு 2 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பொருள் கிடைக்காம கன்சியூமர் அந்த பொருள் கிடைக்காது. உடனடியாக அந்த என்ன பண்ணிடுவான், கன்சியூமர் வேற பொருளுக்கு மாற ஆரம்பிப்பான். அப்ப நம்ம பிசினஸ் விழுந்துடும். அப்ப அதுக்காக தான் பேங்க் என்ன பண்றது தெரியுமா சார், ஏற்கனவே நீ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கலையா குட்ஸ், அதன் மேல லோன் வாங்கிக்கலாம் சார். கெட் த லோன் ஃப்ரம் த பேங்க் டு கண்டினியூ த ப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? அப்ப லோன் நம்ம வாங்கி என்ன பண்ணிடுவோம், ப்ரொடக்ஷன் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும். அப்ப ஆக்சுவலா மறுபடியும் ஃபர்ஸ்ட் உற்பத்தி பண்ண பொருள், ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் கம்ப்ளீட்டா சேல்ஸ் டு த பர்சன், சேல்ஸ் டு த பப்ளிக். சேல்ஸ் பண்ணி முடிஞ்சோன்னே அந்த பணத்தை எடுத்து உடனே லோன் கட்ட ஆரம்பிப்பான். அப்ப பிசினஸ் இப்படி. அப்ப பிசினஸோட தொடர்புடையது தெரியுமா சார், பேங்கிங். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்போர்ட் சார். டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி எசென்சியல். இதெல்லாம் ஒவ்வொரு லெசன்ஸா படிக்கும். புரியுதுங்களா? அப்ப டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா பிசினஸ். அப்போ ஒரு பொருள் ஒரு காலத்துல பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு தெரியுமா சார், பிசினஸ் மக்கள் தொகை எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது சார். அப்பதான் பொருளை ஈஸியா போய் விற்க முடியுது காலத்துல. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் எக்கச்சக்கமா உருவாயிடுச்சு இல்லைங்களா? டிரான்ஸ்போர்ட் அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 40 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் சார், அப்ப லாரி ஒன்று இருந்தது சார். அப்ப இந்த லைலாண்ட் லாரி, சூப்பர் பென்ஷன் 2 லாரி மட்டும் தான் இருந்தது, வேற எதுவும் இல்லை. அப்ப கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா சார் அந்த 2 லாரியை வச்சு தான் எடுத்து போக முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு சார், டிரான்ஸ்போர்ட்ல அபரிதமான மாற்றம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, லாரிங்கிறான், டெம்போங்கிறான், அதே மாதிரி மினி டெம்போங்கிறான், அது நிறைய சொல்றாங்க இல்லையா சார்? இன்னைக்கு என்ன பண்றோம், 2 வீலர் மாதிரி ஒரு சின்ன ஆட்டோ இருக்கு சார். ஒரு 2 மூட்டை எடுத்துட்டு போனோம்னா கூட ஒரு மினி ஆட்டோ எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், சரக்கு எடுத்துட்டு போகலாம். இப்ப வீட்டுக்கு ஒரு ஆட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க பிசினஸ் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, நீ எந்த இடத்துல வேணாலும் யூ ஸ்டார்ட் த பிசினஸ் அட் எனிவேர் அட் எனி பிளேஸ், எங்க வேணாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆனா அதை ஷிஃப்ட் பண்றதுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் நிறைய வந்துச்சு. அப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா பிசினஸ் இல்லை.
புரியுதுங்களா? அப்ப டிரான்ஸ்போர்ட், அடுத்தது இன்சூரன்ஸ், அடுத்தது வேர்ஹவுஸ். புரியுதுங்களா? அப்ப கூட்ஸை கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சர் பண்ணா பத்தாது சார், மறுபடியும் அதை கடைசி வரல கன்சியூமர் கொண்டு போய் சேரும் வரை அந்த பொருளை நான் பாதுகாப்பாக வச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை கரெக்டாக விற்க முடியும் சார். புரியுதுங்களா? வீட்டில் என்ன சார் பண்ணுறோம், வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக நடக்கூடியது இப்போ சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படின்னா சார் ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான் சார் பையன். இப்போ ஃப்ரைடே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போன உடனே யூனிஃபார்ம் கழட்டவே மாட்டான் சார். மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணிடுவான், அதே யூனிஃபார்ம் இருப்பான். சண்டே தான் ஏதாச்சும் ஆமாம் கழட்டலாமான்னு ஒரு யோசனை, அதை கழட்டி என்ன பண்ணுவான், அப்படி தூக்கி போடுவான் சார் ஏதோ ஒரு முறை. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும் சார், அப்ப அது ஒரு பூஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி செப்பல் யூஸ் பண்ணுவான் சார். அந்த செப்பல் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவான், ஒரு செப்பல் போட்டிருப்பான், கொண்டு போய் அது கரெக்டா என்ன ஒரு இடத்துல கரெக்டா வச்சிருந்தோம்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வெயில் படாம மழையில் நடையாம ஓரளவுக்கு வச்சிருந்தாதான் கடைசி வரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்மளால என்ன பண்ணுவோம், கொண்டு போய் கல்வி தூக்கி போடுவோம் சார், இங்க ஒண்ணு கிடக்கும் அது மழை வந்தாலும் நலையும் வெயில் வந்தாலும் காயும். அப்ப அதை அந்த பொருள் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண முடியுங்கிற முடியாது. அப்ப கீப் இட் இன் த கரெக்ட் பிளேஸ். அப்ப அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு வாரம் ஒரு தடவை நீட்டா அதை தொடச்சி ஒரு பாலிஷ் பீஸ் போட்டு அதை வந்து வச்சுக்கோங்க. அப்ப அந்த செப்பல் நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம் சார், 2 years அட்லீஸ்ட் 2 years பயன்படுத்தலாம் சார். அப்ப சாதாரண விஷயம் அதுக்கே அப்படின்னா சார் மிகப்பெரிய ஒரு கூட்ஸ் எல்லாம் கரெக்டா பாதுகாப்பா வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் போடுறோம் அப்படின்னா சார், இப்போ நம்ம அழுக்கு துணியா இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் சார், பாத்ரூம்ல போடுவோம். அந்த பாத்ரூம்ல போட்டுட்டு உடனடியாக அப்ப முடியலனாங்களா அடுத்த நாளுக்குள்ள கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டா காய வச்சு கம்ப்ளீட்டா எடுத்து மடிச்சு நீட்டா வச்சுக்கோங்க. அது கடைசி வரை நமக்கு உழைக்கும் சார். புரியுதுங்களா? ஆனா நம்ம கொண்டு போய் பாத்ரூம்ல போட்டுருவோம். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் வேலைக்கு போயிட்டு வர அதுல இதெல்லாம் துணிலாம் வாஷ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கேட்போமா, கேட்க மாட்டோம். இந்த செல் எடுத்துக்குவோம், செல் 24 hours செல்லிலேயே நம்ம டைம் வச்சு ஏன் இல்லைன்னா படிக்கிறாரு. அது அப்ப என்ன ஆகும் சார், அது 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், அது ஒரு லைட்டா ஸ்மெல் வர ஆகும், உடனே இந்த பாய்ச்ச ஆரம்பிக்கும், அதான் அரிக்கும், இதா இருக்கு. அப்ப அந்த ட்ரெஸ் என்னன்னா 6 months கூட கரெக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரணும் சார், அப்ப கீப் இட் இன் வேர்ஹவுஸ். கரெக்டா யூஸ் பண்ணணும்னா எல்லா பொருளும் நிரந்தரமாக கரெக்டா யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்ப வேர்ஹவுஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சார் இன்சூரன்ஸ் சார். புரியுதா? இன்சூரன்ஸ் இஸ் எசென்சியல் சார். இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸும் நம்ம பிஸ்னஸோட தொடர்புடைய ஒரு ஐட்டம் சார். அப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாசு, தீப்பெட்டி, இதெல்லாம் நீ ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய, அதாவது தீ ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பொருள். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பட்டாசை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம் சார், நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கிருந்து சிவகாசில இருந்து பட்டாசு நாமக்கல் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாமக்கல் கொண்டு வர்றதுக்குள்ள ஏதாச்சும் அந்த ஒரு லாரியில ஒரு டன்ல, அதாவது 10 லட்சம் ரூபாய் சரக்கு, அதாவது 10 லட்சம் ரூபாய் கூட்ஸ் அந்த வெஹிக்கிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சிவகாசில இருந்து இங்க வரும்போது உனக்கு எது வேணாலும் நடக்கலாம் இல்லைங்களா, அதாவது தட்டு டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. திடீர்னு மழை வந்துடுது, திடீர்னு புயல், திடீர்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், திருட்டு போறது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்குங்களா. அப்போ வர்ற வழியில ஏதாச்சும் 2 லைன் கம்பல் போதி அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கம்ப்ளீட்டா ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணிடுவான், அந்த கூட்ஸை அப்ப 10 lakhs கூட்ஸ் அந்த லாரியில் இருக்கு சார், கம்ப்ளீட்டா ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா அவனுக்கு டோட்டல் லாஸ் இல்லைங்களா. அப்ப டோட்டல் லாஸ்லாம் அவனால என்ன பண்ண முடியாது, மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாது, வேற வழியே அவனுக்கு இருக்காது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக சார் இன்சூரன்ஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்ப இன்சூரன்ஸ் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி இன்சூரன்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா அவன் தைரியமா இருக்கலாம் சார். புரியுதுங்களா? அப்ப உடனே இன்சூரன்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா சார் அந்த பொருள் இங்க வந்து அடையும் வரை ஒரு அமௌண்ட், ஒரு பிக்சர் அமௌண்ட் சொல்லுவான். அந்த அமௌண்ட் இன்சூரன்ஸ் பே பண்ணி இவ்வளவு சரக்குக்கு இவ்வளவு இன்சூரன்ஸ் அமௌண்ட் சொல்லுவான். அந்த அமௌண்ட்ஸ் நீங்க கட்டிட்டோம் அப்படின்னா சார் உடனே அந்த சரக்கு நீங்க என்ன பண்ணலாம் சார், உங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரையில ஏதாவது, அதாவது செயற்கையா பண்ணா கிடைக்காது. புரியுதா? அப்ப செயற்கை இயற்கையா ஏதாச்சும் நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, என்ன அமௌண்ட் அது வந்து ரீபே பண்ணிடுவா. அப்ப
இன்சூரன்ஸும் அதோட தொடர்புடையது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சார். அது ஒவ்வொன்றா செப்பரேட்டாக படிப்போம். அதே மாதிரி பாருங்க, பப்ளிக் வேர்ஹவுஸ் பாருங்க, அந்த பேசிஸை பாருங்க. பிரைவேட் வேர்ஹவுஸ், பிரைவேட் வேர்ஹவுசஸ் ஆர் built and owned by the private business enterprise that store product produced by them. They are exclusively there for the use of the, அதாவது பிரைவேட் வேர்ஹவுஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் வேர்ஹவுஸ்னு சொல்லுவோம். பிரைவேட் வேர்ஹவுஸ்னா அதாவது தனிநபரால் கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணக்கூடியதான் நம்ம பிரைவேட் வேர்ஹவுஸ்னு சொல்லுவோம். அதாவது தனிநபர்கள்னா பிரைவேட் ஓனர்ஸ், பிரைவேட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பிரைவேட் பர்சன்ஸ்னால கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணாதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைவேட் வேர்ஹவுசஸ் சொல்லுவோம். அப்ப இப்ப நிறைய வேர்ஹவுசஸ் இருக்கு சார். நிறைய, அதாவது நீங்க ஆக்சுவலா வேர்ஹவுஸ் இல்லாத இடமே இருக்காது சார். வேர்ஹவுஸ் இருந்தால்தான் பொருளை கரெக்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ்னா அரசால் நடத்தப்படக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொல்றோம், கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ் இன்னைக்கு ரேஷன்ஸ் கடையில நம்ம அரிசி எல்லாம் சப்ளை பண்ணலாம் இல்லையா சார். அந்த அரிசியெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதாவது குரோர் கணக்கில் என்ன பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எதுக்காக தெரியுமா சார், சில பிரச்சனைகள் இயற்கை சீற்றங்களால ஏதாச்சும் மக்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் அதை உடனே எடுத்து யூஸ் பண்ணுறத வச்சிருப்பாங்க. அந்த கொரோனா காலம், அப்போ அந்த கொரோனா காலத்தில் நிறைய வேலைகள் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ அரிசி இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லை சார், கவர்மெண்ட் சார்பில் இருந்து. அந்த மாதிரி ஆக்சுவலாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் அதை இது பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் சார் பிரைவேட், அதாவது கவர்மெண்ட் வேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க. பப்ளிக் வேர் ஹவுஸ் பாருங்க ஏன் ஓப்பன் ஃபார் பப்ளிக், open for public at large. Most of the business organization, பாருங்க, especially small and medium scale units, control afraid to have their own warehouses. They may owned by the individual or some agencies. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுமா, பப்ளிக் வேர் ஹவுசஸ், பப்ளிக் வேர் ஹவுஸ் இருக்கு சார். சில பேருக்கு இருக்க ஒவ்வொருத்தரும் ஓன் வேர் ஹவுஸ் வச்சிருப்பான் சார். ஒரு பிசினஸ் மேன் வந்து குடோன் ஸ்டாக் பண்ணுவான் இல்லைங்களா. அப்ப ஸ்டாக் பண்ண ஒவ்வொரு பிரைவேட் பார்ட்டி, ஒவ்வொரு பிசினஸ் மேனும் நீங்க வேர் ஹவுஸ் தான் தனியாக வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கடை மட்டும் மெயின்ல இருக்கும் சார், புரியுதுங்களா. ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாமக்கல் போனீங்க அப்படின்னா கடையில பார்த்தா சின்ன கடையா இருக்கும். அந்த கடையில வந்து சிமெண்ட், இந்த ஹார்ட்வேர்ஸ், எல்லா திங்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பான். அப்ப அதில் பார்த்தா மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ உடனே எனக்கு ஒரு 500 மூட்டை சிமெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவனுக்கு தனியாக ஒரு குடோன் இருக்கும், அவுட்டர்ல. கடை மெயின்ல இருக்கும் சார், பட் குடோன் அவுட்டர்ல. உடனடியே என்ன பண்ணிடுவான், ஒரு சீட் எழுதி அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட் எழுதி கொடுப்பான் சார். உடனே அந்த குடோன்ல ஆரம்பிப்பான், உடனே சீட் வாங்கி வச்சுட்டு ஏற்படும். அப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. வீட்லயே நம்ம வேர் ஹவுஸ் வச்சிருப்போம் இல்லைங்களா, பிரிட்ஜிங்கில் ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் வைக்கிறதுக்காக பீரோங்கிற ஒரு வேர் ஹவுஸ் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த பீரோங்கிற வேர் ஹவுஸ் இல்லாம அப்ப என்ன பண்ணிடுவோம் சார், யூனிஃபார்ம் தனியா இருக்கும், அல்லது நல்ல ட்ரெஸ், இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் ஒரு ஃபங்க்ஷன் போறது இதுக்கெல்லாம் பீரோ தனியாக வச்சு இதை கரெக்டாக அயன் பண்ணி நீட்டாக வச்சு பீரோவை போட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி பீரோங்கிற வேர் ஹவுஸ் இல்லை, ஒவ்வொரு வீட்டில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தனியாக ஒரு மூடையை கட்டி ஒரு மூடையில் வீட்டு மூடையில் போட்டு வச்சுன்னு வச்சுங்க, உடனே எலி வர 2 நாளைக்கு ஒவ்வொரு 2 துணியை கடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதை பாதுகாப்பாக வச்சிருக்க முடியுமா, முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க சார். ஒவ்வொரு லெவலில் வேர் ஹவுஸ் இருக்கு, புரியுதுங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸ்டோர் ரூம் வச்சிருக்கோம். தட்ஸ் கால்ட் ஒன் டைப் ஆஃப் வேர் ஹவுஸ், ஸ்டோர் ரூம், கிச்சன் ஸ்டோர் ரூம். அப்ப அந்த ஸ்டோர் ரூம்ல போய் பார்த்தா அரிசியில இருந்து பருப்புல இருந்து இதெல்லாம் வச்சிருப்போம். அப்ப ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். தட்ஸ் கால்ட் a storage space. The storage space is also called a what type of warehouse, புரியுதுங்களா. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் வேர்ஹவுஸ் பாருங்க. There are warehouses owned and managed by the marketing cooperative securities, agriculture cooperative societies. They are set up to provide the warehousing facilities to members. Example, National Cooperative Department of Cooperative Societies na இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டில பாருங்களா, எஸ்எஸ்சி பேங்க்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா சார். அப்ப அதுவும் ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாண்டட் வேர் ஹவுஸ்ங்கிறது we will see afterwards. புரியுதுங்களா, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஆல் சார். சார் அக்கௌண்ட்ஸில் ஜேர்னல்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டு பாருங்கள். இந்த இதுலேயும் காமர்ஸ்லேயும் அந்த டைட்டில் ஒன்றும் இல்லாமல் படித்து பாருங்கள் சார். தேங்க்யூ ஃபார் ஆல். மீதி நாளைக்கு